பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள், மனித வல்லமைகள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சகலத்தையும் புதிதாக்கினேன் என்ற வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஆமென். உபாகமம் 7:6-7. உன் தேவனாகிய கர்த்தருக்குள் பரிசுத்த ஜனமும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்டியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா மகிமையின் தேவனுக்குரியது. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை விட உங்களை சொந்த ஜனமாய், அது நம் ஒவ்வொருவரையும் சொந்த ஜனமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பராக்கிரமசாலி, பெரிய ஞானி, அதிகமாக படித்தவங்க, அதிகமாக இந்த உலகத்தில் பூமி ரீதியான ஒரு பலத்தை கொண்டவர்கள் என்று இல்லை. நீங்கள் எல்லாராலையும் புறம்பு ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, புறம்பாக்கப்பட்டு, சகலவித நோய்களிலையும் நிறைய பேருடைய சாபங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு எங்கேயோ தள்ளப்பட்டு மூலையில் கிடக்கப்பட்டிருக்கீங்களோ, உங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அதான் நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். காரணம், ஒன்று இல்லாதவர்களை கொண்டு தான் தேவன் இந்த உலகத்தை அசைப்பார். இதன் பிரகாரமாக நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு தனிமையோ, மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, ஒதுக்கப்பட்டுட்டீங்களோ, எல்லாராலையும் ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்கீங்களா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. காரணம், உங்களை தெரிந்து கொண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த உலகத்தை ஆளக்கூடியவர். ஸோ அதனால் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் அற்பமான மனுஷர்கள் நினைக்க வேண்டாம். அற்பமான மனிதர்களை கொண்டு தான் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா அவருடைய திட்டங்கள் அப்படி தான். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ராஜாதி ராஜாவாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் நாமத்தில். காரணம், உங்களுக்கு ஆவிக்குள்ள தகப்பன் இயேசு கிறிஸ்து. இந்த சரீரம் தேவன் வாழக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. உங்களுடைய ஆவி, ஆத்மா எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. இதனால் நீங்கள் அவருடைய வம்ச வழியில் இருக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்துவனாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். இதுக்கு நாம் ஒரு காரியம் செய்கிறோம். என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6:5 பாருங்கள். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஆமென். என்ன சொல்கிறேன்னா, நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்து நாமத்தினாலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்ம ஒரு காரியம் செய்கிறதா இருந்துச்சுன்னா அப்படி தானே செய்கிறோம். உலக ரீதியான இதில் உங்களுடைய திறமைகள் முழுசையும் பயன்படுத்தி ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு 1008 பிளான் பண்ணி அது ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஒரு பாராட்டு வாங்கணுன்ட்டு செய்கிறோம்ல. இதே போல் உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு நீங்கள் தேவனிடத்தில் பேசியிருக்கீங்களா? தேவனிடத்தில் எல்லாருமே பேச முடியும். காரணம், அதுக்கு ஒன்று தான் வேணும், விசுவாசம் மட்டும்தான். இந்த பலத்தோடு நாம் இருந்திருக்கிறோமா அப்படி பார்த்தீங்கன்னா, இல்லாதவர்கள் தான் இதை விட்டு விலகி உலக பலத்திலேயே கிடக்கிறாங்க. இந்த ஆவின் பலத்தில் உள்ளவன் இந்த உலகத்தில் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு எல்லாமே ஒன்று தான். எது வேணாலும் அவனுக்கு உடனடியே கிடைக்கும். ஆனால் இதுக்கு நாம் என்ன செய்யணுமா,
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்தோடு இருக்க கட்டவது. உன்னுடைய நரம்பு, சதை, எலும்பு, ஆவி, ஆத்மா எல்லாத்திலும் பின்னி பிணைஞ்சு இருக்கணும். அது எப்படி இருக்கணுமா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, நீங்கள் எதை பற்றி பேசினாலும் சரி, உங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா முதல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ரெண்டாவது உங்கள் குடும்பம், அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகள், இதன் மூலமாக அந்த சமுதாயம், இதன் மூலமாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக போய் கடைசியாக உலகத்தில் வந்து நிற்கும். நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோன்ட்டு நம்மளுடைய விசுவாசத்தின் பொருட்டு நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே வருவீர்கள். ஒவ்வொருவருமே நான் ராஜாவை மாறணும்னா ராஜா தான், காலங்களாகும், அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப காலங்களாக ஆகிடாது, ரொம்ப குறுகிய காலத்தில் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். நீங்கள் ப்ரேயருங்கிற கீயும் விசுவாசங்கிற கீயும் போட்டு ஓப்பன் பண்ணணும். பரிசுத்தமும் விசுவாசமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாள், அதிலையும் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போது நீங்கள் எப்பொழுதுமே உட்கார்ந்துருக்கும் பொழுதும், படுத்திருக்கிற போதும், நடக்கிற போதும் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இதை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கும். தேவன் பைபிளுடைய வசனங்களை எக்ஸாம்பிள் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோரியும் அவங்கள்ட்ட பேசி அதை பற்றி டிஸ்கஸிங் இதை பற்றி இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய டியூட்டியை உங்களுடைய பரிசுத்த ஆவியாளர் மூலமாக தேவ தூதர்கள் உங்களுடைய காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாழ்க்கையில் ருசி பார்த்தா ரொம்ப நல்லா புரியும். அதனால் எப்பொழுதுமே கிறிஸ்துவ பற்றியே பேசிக்கொண்டே இருங்க, அவரை பற்றியே நினைத்து கொண்டே இருங்கள். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், கொஞ்சமாக தான் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் எல்லாவற்றிலையும் பலனற்று போய் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தான் ஒரு பராக்கிரமே செய்யப்படும். அது மட்டுமில்ல, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கட்டவது. பைபிளுடைய வசனங்கள் எப்பொழுதுமே நம்மளோட ஆள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் திரும்புகிற திசைகளில் அவங்க வீட்டில் எங்கே எடுத்து திரும்பி பார்த்தாலும் சரி, அங்கே அவங்க கண்ணுக்கு பைபிள் வசனங்கள் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் படுத்திருந்தாலும் எழுந்திருத்தாலும் அந்த வார்த்தைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும்படி செய்ய வேண்டும். அதனால தான் வீட்டில்னாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலங்கள்னாலும் சரி, எந்த ஒரு இடங்களாக இருந்தாலும் சரி தான், போகக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும் சரி, அங்கே கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் பைபிள் வசனங்கள் உங்களுக்கு தெரியும்படியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த வார்த்தையை வைத்திருக்கீங்களோ அந்த வார்த்தையின் பற்றி நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக, உன் தெய்வன கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மர தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால். அப்போ கொடுக்கங்கிறது நமக்கு ஏற்கனவே ஒரு எக்ரிமெண்ட் இருக்குது. அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மூலமாக நாம் பெற்று இருக்கிறோம். அப்போது பெரிய பெரிய பட்டணங்கள் உங்களுக்காக தான் கட்டப்படுகிறது. நீங்கள் கெட்டாத வீடாகிய இன்னொரு வீட்டில் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக்கப்படும். பெரிய பட்டணங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கப்படும். இதே போல் சகலவித ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டு அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அந்த செழிப்பில் வரும் பொழுது நீங்கள் தேவனையும் மறந்துடக்கூடாது. ஆனால் இதில் தேவன் மறந்து பின்வாங்கி போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனாலும் அப்படி உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காரணம்,
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உங்களை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்த ஜாதி என்று எரேமியா 1:5 சொல்லப்படுகிறது. நீங்கள் பரிசுத்த ஜனமாக இருக்கிறீர்கள். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருக்கு பிள்ளையா நம்மளை தெரிந்து கொண்டார். இதுக்கு நாம் எதுவுமே அவருக்கு செய்கின்ற அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று தான், நாம் சகலத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து பாருங்கள், இந்த வசனங்கள்லாம் அப்படியே உங்கள் வீட்டு வாசல்லையும் வண்டிகள்லையும் எப்பொழுதும் யார்கிட்ட பேசினாலும் கிறிஸ்துவை சார்ந்தாப்பில் பேசிக்கொண்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப குயிக்காக செழிப்பாயிடும். காரணம், இந்த பைபிள் வசனம் மனுஷன் கொடுத்த வார்த்தை இல்லை. ஒவ்வொரு பைபிள் வசனமும் கிறிஸ்து நாமத்தில் அப்படியே பலிக்கும். இதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது சகல ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதில் 16 வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கழுவாய். இது அப்படி சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அதில் 16 வசனம், கர்த்தர் சகல நோய்களும் உன்னை விட்டு விலக்குவார். உங்கள் மேலே எந்த ஒரு நோயுமே இருக்கா? பல காரணங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் இதை கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு நோய்களுங்கிறதே இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாச்சே. நாம் மறந்துட்டோம். அதனால் அந்த நோய்கள் வந்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவ நீங்கள் தேவனை பின்பற்றுங்க. நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். அதில் ஏகத்தில் நடந்த அற்புதங்களைப் போல தேவன் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே செய்வார். 19 வசனம், உபாகம் 7:19, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையும் ஓங்கிய புயத்தின் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். ஏன்னா எல்லா காரியமே உங்களை கொண்டு நிறைய பெரிய பெரிய காரியங்கள் செய்யப்படும். ஏன்னா உங்களுக்குள் தேவன் இருக்கிறத தேவன் இதன் மூலமாக வெளிப்படுத்துவார். காரணம், உங்களை புறம்பாக்குனவங்க எல்லாம் ஒரு காலங்கள் வரும், வாய் மேலே கையை வச்சுட்டு ஆண்டுவோம், அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலைமையில கொண்டு விட்டுருவார் ஆண்டவர். வாழ்க்கையில் ருசி பாருங்கள், தெரியும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.